வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். மது அருந்துவது உடல் நலத்திற்கு தீங்கானது. உலகத்துல பல பேர் விரும்பி குடிக்கக்கூடிய ஒரு பானம் பியர் தான். அதுலயும் கூலிங்கா இருந்தா மட்டும்தான் நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களும் பல பேர் இருக்காங்க. பல பேர் வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ போகும்போது அங்க விற்கக்கூடிய அந்த பீர் வகைகளை வாங்கி குடிக்கிறதுக்காக போகக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. இப்படி பீரை பத்தி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். ஜெர்மன்ல மியூனிக் நகரத்துல அக்டோபர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீர் திருவிழா நடக்கும். இது உலக புகழ்பெற்ற ஒரு திருவிழான்னு கூட நம்ம சொல்லலாம். அங்க இருக்கக்கூடிய அந்த உள்ளூர் மக்கள் அந்த திருவிழாவில் கலந்துக்கிட்டு அங்க வரக்கூடிய அவங்களுடைய உறவினர்கள், வெளிநாட்டில இருந்து வரக்கூடியவங்க, இவங்க கூட எல்லாம் உட்காந்து பீர் குடிக்கிறது ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க. இந்த திருவிழா செப்டம்பர்ல இருந்து அக்டோபர் மாதத்துல 18 நாட்கள் நடைபெறும். இந்த திருவிழாவில் கலந்துக்கிறதுக்காகவே அந்த ஜெர்மன்ல இருக்கிற மக்கள் அவங்களுடைய வீட்டு வேலையா இருக்கட்டும், ஆபீஸ் வேலையா இருக்கட்டும், சீக்கிரமா முடிச்சிட்டு இந்த திருவிழாவில் கலந்துக்குவாங்க. அப்படி கலந்துக்கிட்டு 18 நாள் அவங்களுக்கு கொண்டாட்டமா தான் இருக்கும். இதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் ஒரு தனியார் தங்கும் விடுதியில பீர் நீச்சல் குளம் கட்டியிருக்காங்க. அதாவது நீச்சல் குளம் கட்டிட்டு அதுல பீரை நிரப்பிட்டு அதுல குளிக்க வைக்கிறாங்க. இந்த பீர்ல நீச்சல் குளம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பல நிறுவனங்கள் முயற்சி செஞ்சாங்க. ஆனா அதனுடைய விலை அதிகமா இருக்கிறதுனால அதை கைவிட்டுட்டாங்க. ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற ஒரு முன்னணி பீர் நிறுவனம் அவங்களுடைய ரெசார்ட்லயே இந்த பீர் நீச்சல் குளத்தை கட்டியிருக்காங்க. 13 அடி நீளத்துல 7 நீச்சல் குளத்தை கட்டியிருக்காங்க. இது எல்லாத்திலயுமே பீரை நிரப்பிட்டு அங்க வரக்கூடிய அவங்களுடைய வாடிக்கையாளர் அதுல குளிக்க வைக்கிறாங்க. இந்த நீச்சல் குளத்துல குளிக்கிறதுக்கு முன்பதிவு செய்யணும். அப்படி முன்பதிவு செஞ்சிட்டோம் அப்படின்னா அதிகபட்சமா 2 மணி நேரம் அந்த நீச்சல் குளத்துல நம்ம குளிக்கலாம். இதுக்கு கட்டணமா 200 பவுண்ட் வாங்குறாங்க. அதாவது நம்பூர் காசுல 17,500 ரூபாய் கிட்ட இந்த நீச்சல் குளத்துல 2 மணி நேரம் குளிக்கிறதுக்கு வாங்குறாங்க. இந்த நீச்சல் குளத்துல குளிக்கிறதுக்கு முன்பதிவு செஞ்சுட்டு பல பேர் நீண்ட நாட்களா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எப்போ குளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ஒவ்வொரு வாடிக்கையாளரும் குளிச்சிட்ட பிறகு புதுசா பீரை நிரப்பி அதுக்கப்புறம் தான் அடுத்த வாடிக்கையாளரை குளிக்கிறதுக்கு விடுவாங்க. இதுல குளிக்கும் போதே 13 வகையான பீரை அவங்க கொடுப்பாங்க. நம்மளுக்கு எந்த வகை தேவையோ அதை வாங்கி நம்ம டேஸ்ட் பண்ணவும் முடியும். குளிச்சுக்கிட்டே இந்த பீரையும் குடிக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு வசதியும் செஞ்சு கொடுக்கறாங்க. பொதுவா பீர் நிறைய சத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பீருமே அளவா குடிக்கும் போது தான் அந்த சத்துக்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அளவுக்கு அதிகமா போனா எதுவுமே விஷமாயிடும், அதுதான் உண்மை. அப்படி அந்த பீர்ல குளிக்கும் போது அந்த தோல் பளபளப்பாவும் ஆகிறதாவும், ரத்த ஓட்டம் அதிகமாகிறதாவும், இதுல குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா புத்துணர்ச்சி கிடைக்கிறதாவும் அதுல குளிச்ச வாடிக்கையாளர் சொல்றாங்க. சோ நண்பர்களே, இந்த வீடியோ பீரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமே தவிர உங்களை பீர் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊக்கப்படுத்துறதுக்காக இந்த வீடியோ போடல. அப்படி பீர் குடிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை இந்த வீடியோ மூலமா நான் உருவாக்கி இருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுற்றுலா பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ரெட் கலர்ல இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.